மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, சேராபீன்களும் கேராபீன்களும் வாழ்க வாழ்க என்று ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிற இடத்திலே வாசம் பண்ணுகிற தகப்பனே, பரிசுத்தமில்லாமல் ஒருவருமே தரிசிக்க முடியாது கர்த்தார். எங்களையும் எங்கள் குடும்பத்தை நினைத்தருவீராக. எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக, உம்முடைய பிரியம் எங்கள் மேல் விழுவதாக, உம்முடைய நேசம் எங்கள் மேல் விழுவதாக. இந்த மாலை வேலிலும் கர்த்தாவே, நீர் கைவிட்டால் எல்லாரும் எங்களை கைவிட்டு விடுவார்கள் கர்த்தார். ஒருபொழுதும் உம்முடைய ஜனத்தை கைவிடாதிருப்பீராக. நாங்கள் உம்முடைய ஜனம் என்று நினைவு கூறுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய தேசத்துக்கு வேண்டிய சேமத்தை அருளி செய்வீராக. தேசத்துக்கு வேண்டிய நன்மைகளை செய்வீராக. ஒரு மனப்பாட்டில் நாங்கள் தேர்ந்தவர்களாக காணப்பட கிருபை தருவீராக. திருச்சபைகள் எழும்புவதாக, உம்மை சோத்தரிப்பதாக, துதிப்பதாக. பூமியிலே உம்முடைய நாமமே உயர்ந்தது கர்த்தார். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற துதியை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசுனுடைய வேண்டுகிற பிதாவே, ஆமேன். 103 சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. 2 என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சங்கீதம் 103 1 2. அதன் பிறகு இங்கே ஒரு பெரிய லிஸ்ட்டை போடுறார். அவர் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து, நோயெல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையால் உன் வாயை திருப்தி ஆக்கிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆத்துமா கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. ராக்காலங்களில் என் ஆத்துமாவோடு நான் சம்பாசித்து கொண்டிருந்தேன்னு சொல்லுகிறார். ஆகவே என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ஆத்துமாவுக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டிருக்கிறார். பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த திருச்சபையை கொடுத்திருக்கிறார். நல்ல சமாதானத்தை விரும்புகிற தோழமையை கொடுத்திருக்கிறார். ஆகவே என் ஆத்துமாவே நீ கர்த்தரை சோத்திரி. ஏனென்றால் இந்த ஆத்துமாவுக்கு கர்த்தர் பல நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த ஆத்துமாவுக்காக கர்த்தர் இறங்கி வந்தார். இந்த ஆத்துமாவுக்காக நம்மளை மாறி சாதாரண மனிதனாக இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார். இந்த உலகத்திலே வாழ்ந்து நம் மனிதனுடைய கையினாலேயே அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவரை கேட்பார் இல்லாமல் தன்னுடைய ஜீவியத்தை அவர் அமைத்து கொண்டார். அப்பேற்பட்ட இந்த ஆத்மாவா என்ன செய்தார்? என்னுடைய ஆத்மாவுக்காக, என்னுடைய இந்திய தேசத்தினுடைய ஆத்மாவுக்காக, உலகத்திலே பிறந்து இருந்திருக்கிற ஆத்மாவுக்காக, பிறக்க போகிற ஆத்மாவுக்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனும் அவன் கெட்டு போகாமல் நித்தியஜீவனை அடையமுடியாக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவே என் ஆத்மாவுக்கு தேவன் செய்த பெரிய நன்மை என்னவென்றால், என்னை பாவத்தின் அகோரத்திலிருந்து தேவன் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அன்பான சகோதரனே, இந்த உலகத்திலே இயேசு செய்திருக்கிற நன்மையே தவிர வேறு யாரும் உனக்கு நன்மை செய்ய முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் உனக்கு நல்ல தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் உனக்கு ஒரு நல்ல சொந்த வீட்டை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உன்னை நேசிக்கக்கூடிய நல்ல கணவரை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வெளிநாட்டிலே வாழ்ந்து உன்னுடைய பிள்ளைகள் நல்லாக செல்வ செழிப்பிலே வாழ ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். என் ஆத்துமாவே நீ கர்த்தரிலே மகிழ்ந்திரு, அவர் உனக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார். 1985 ட்ரெயின் விபத்திலே நீ போயிருக்க வேண்டியது, அந்த ட்ரெயின் விபத்திலிருந்து ஆண்டவர் காத்தார். கொரோனா காலத்தில் நீ போயிருக்க வேண்டியது, ஆண்டவர் காத்தார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். பிபி சுகர் எதுவுமே உனக்கு கிடையாது. உன்னுடைய நோய்களெல்லாம் அவர் குணமாக்கி இருக்கிறார். அல்சர் வியாதியை அவர் குணமாக்கி இருக்கிறார். அத்தானுங்கிற வியாதி வாலிப வயதிலே உனக்கு இருந்தது. அந்த அத்தான் எல்லாம் மாயை என்பதை அறிந்து ஆண்டவர் உனக்கு புத்தியை கொடுத்து நல்ல ஒரு கணவருக்கு வாழ்க்கைப்பட வைத்தார். ஆகவே நீ கர்த்தரை மறவாதே. உன் ஆத்துமாவுக்கு பல நன்மைகளை ஆண்டவர் செய்தார். பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உன்னை ஏளனம் பண்ணவர்கள் மத்தியிலே ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்படி நீ நினைத்து பார். ஏகப்பட்ட ஆத்மாவுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். ஒரு நாள் உன்னை பஞ்சத்திலே வருந்த விடவில்லை. உன்னுடைய வாய் கேட்பதுக்குரிய நல்ல பண்டங்களை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். நல்ல பதனி குடிச்சிட்டு இருக்கா, நல்ல கருப்பட்டி சாப்பிட்டுட்டு இருக்கா. எல்லாமே ஆண்டவர் செய்த நன்மை தான். ஆண்டவர் இந்த 80 வயது
வயதிலும் உனக்கு நல்ல பலனை தந்திருக்கிறார், நல்ல சத்துவத்தை தந்திருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் பஞ்சத்திலே என்னை உயிரோடு காத்தார். என் குடும்பத்தை இந்த இந்தியாவிலே, இந்த தமிழ்நாட்டிலே, இந்த திருச்சியிலே, இந்த வால்பாறையிலே, இந்த மதுரையிலே என் குடும்பத்தை என் தெருவின் மத்தியிலே என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இப்படியாக கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை நினைத்து நினைத்து நீ ஸ்தோத்திரி. எத்தனையோ பேர் உனக்கு கீழாக இருக்கிறார்கள். அவர்களை படைத்ததும் ஆண்டவர் தான். ஆப்பிரிக்காக்காரரை படைத்ததும் ஆண்டவர் தான். அங்கே நிலவுகிற பஞ்சத்தை எண்ணிப்பார். நம்முடைய இந்திய தேசத்தை எவ்வளவு ஆசீர்வதித்து இருக்கிறார். ஓட்டுரிமை போட்டு இங்கே நாம் எம்பியை பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கிற பாக்கியத்தை உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய சிலாக்கியம். அடக்குமுறை கிடையாது. ஜனநாயக நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவாறு ஆண்டவரை நினைத்துப்பார். ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்தா, ஆழத்தில் உட்கார்ந்தா உன்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் உனக்கும் எனக்கும் அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். ஆகவே இந்த தேவனை மறவாது ஜெபம் செய்வாயா. ஆண்டவரே, கோடி 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 நன்றியா. எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீர் ஆண்டவர். எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீர். என் குடும்பத்துக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறீர். என் தேசத்துக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறீர் ஆண்டவர். என்னுடைய ஆத்மாவை விலக்கி பாதுகாத்தீரே ஆண்டவர். நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருந்த என் வாழ்க்கையை சீர்படுத்தினீரே ஆண்டவர். அநேக பிள்ளைகள் இன்றைக்கு நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தார், திருத்துவீராக, உம்முடைய அன்புக்கு நேராக கொண்டு வருவீராக. இந்த ஜாய் டிவி ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் வேண்டும் நல்ல பிதாவே, ஆமென்.